வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சக்தியின் தாபல் டிவியின் ஊடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நேர்ந்தது என்ன? ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிக்கு இடையே கருத்து முரண்பாடு. යතිවතක් නැති වුණා මුනිවතක් නැති වුණා අමුඩේ නැතුව ගෙදර යන්න සිද්ධ. තුනෙන් දෙකක රාජ්‍ය බලයක් පවත්වාගෙන යනවා කිව්ව ආණ්ඩුව පළවෙනි ගල සෙලවීම ආරම්භ වුණා. இலங்கை போக்குவரத்து சபையின் கடன் தொடர்பில் பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதம். නඩු දාන්නේ අලුතෙන් ආව අධ්‍යක්ෂවරුන්ට. සමහරක් දැන් හැංගිලා ඉන්නේ. අපිට අයිතිය තියෙන්නේ පරණ අධ්‍යක්ෂවරුන්ට විරුද්ධව නඩු දාන්න. இலங்கையின் தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய பரிணாமத்தை வித்திட்ட சிரச டிவி இன்று 18வது அகவியில் கால் தடம் பதிக்கின்றது. இனி விரிவான செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை நாம் செலுத்துவோம். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுவதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை என பாராளுமன்ற விவகார செயற்குழு தீர்மானித்தது. இதனை சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் சேமலாப நிதியம் மற்றும் கடன் வழங்குநர்களுக்கு 16,000 மில்லியன் ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா இன்று சபையில் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் சிலர் தற்போது ஓய்வு பெற்றுள்ளனர். அவர்களின் பங்குகளுக்கான ஒரு சிறு தொகை நிதி கிடைத்தாலும் அவர்களுக்கு அது பாரிய உதவியாக அமையும். மிக விரைவில் இதற்கான ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேமலாப நிதியை செலுத்தாமையினால் அதன் பொறுப்பையும் நாம் ஏற்று 16,000 மில்லியன் ரூபாய் வழங்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. சிறிது காலமாக அரசாங்கத்தின் கூட்டுத்தாபனங்கள் தமது ஊழியர்களுக்கு சேமலாப நிதியை வழங்கவில்லை. புதிதாக வந்த பணிப்பாளர்கள் மீதே வழக்கு தாக்கல் செய்கின்றனர். சிலர் தற்போது ஒளிந்துள்ளனர். முன்னைய பணிப்பாளர்களுக்கு எதிராகவே வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். இலங்கை போக்குவரத்து சபையின் 12,000 ஊழியர்களை நீக்க உள்ளதாக போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் கூறிய கருத்து பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 120 டிப்போக்களை 70 குறைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து உங்களுக்கு தெரியுமா? இந்த நடவடிக்கை பலவந்தமாக ஓய்வு பெறுவதற்கோ நீக்குவதற்கோ செய்யும் நடவடிக்கை அல்ல. சுய விருப்புடன் ஓய்வு பெறுவதற்காக முன்னெடுக்கும் திட்டமாகும். 16,000 மில்லியன் ரூபாய் செலுத்துவதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று, அமைச்சரின் திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் அல்லது வரியை அதிகரிக்க வேண்டும். சேமலாப நிதி வழங்கப்பட்டது என்பதற்காக ஊழியர்களை நீக்க வேண்டிய தேவையில்லை. தமது சம்பளத்தில் ஊழியர்கள் சேமலாப நிதியை வழங்கியுள்ளனர். கடந்த 5 வருடங்களில் சேமலாப நிதியத்திற்காக ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து அறவிடப்படும் நிதி மத்திய வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை. அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபையால் வழங்கப்பட வேண்டிய 12% நிதியும் வழங்கப்படவில்லை. அதனாலேயே சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எங்கேனும் நிதி இருந்தால் எமக்கு எவ்வித நெருக்கடியும் இல்லை, நாம் செலுத்துவோம். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் விடுதலை புலிகள் இயக்கத்துடனான தொடர்புகள் சம்பந்தமான குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் 150க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்தும் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிய வருகின்றது. இவர்களை விடுதலை செய்வது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தும் இக்கைதிகளது விடுதலை என்பது இன்றும் கைகூடாத நிலையிலே காணப்படுகின்றது. இவர்களது குடும்பங்கள் பாரிய பாதிப்புகளை அடைந்துள்ள நிலையிலேயும் தாங்கள் நன்கு அறிவீர்கள் என எண்ணுகின்றேன். எந்தெந்த திகதிகள் என்று சொன்னா சரி. 22/4/2016 மற்ற பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக 26/4/2016 மற்ற வடமாகாணத்திற்கான 10 விசேட திட்டங்கள் 28/4/2016 மற்றது வடமாகாண கரையோர பிரதேச அபிவிருத்தி 2/5/2016 கேட்கப்பட்ட கேள்வி. இன்றைக்கு நேரம் இல்லாட்டா இன்னொரு நாளைக்கு கேள்விகள் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு இருக்கு. நீங்க 9ஆம் தேதி கேட்டிருக்கீங்க, மற்றது 5ஆம் தேதி கேட்டு அதுக்கு எனக்கு மறுமொழிகள் இருக்கின்றன. சொல்லுங்க, அடுத்த முறை மிச்சத்தை சொல்லலாம். சரி, இப்ப எதுக்கு நான் கொடுக்கணும்? எதுக்கு உங்களுக்கு வசதி அதை கொடுங்க. சரி, அத டேபிள் பண்ணட்டா? சரியா, டேபிள் பண்ணட்டா? வசதியின்படி செய்து கொள்ளும். நேரமா போகுது. ஆசிலா மிட்டால் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரான்ஸ் என்னும் நிறுவனமே இறுதியிலே தெரிவு செய்யப்பட்டது. 65,000 வீடுகள் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும்,
ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. மக்கள் அந்த வீடுகளை விரும்பவில்லை. மக்களுக்கு தேவையானது ஒரு வீடு, ஒரு இரும்பு கூட அல்ல. Chairman, can I speak? நீங்கள் I will speak. I have finished my submissions. Honorable Minister, வீடு நீங்கள் சொன்ன பாவித்தாலும் அது ஒரு வீடு அல்ல. சரி, நான் அது ஒரு இரும்பு கூடு. சரி சார், இரும்பு கூடு. அதுக்கு நான் மறுபடி மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும். ஏனென்றால் மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு the minister is willing to answer your questions, please. அந்த விடயங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலைமையில் இது ஒரு முடிந்த முடிவாக தயவு செய்து நீங்கள் கருதக்கூடாது. இந்த கர்மத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. அதை நாங்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்காக செய்கிறது, சிங்கள மக்களுக்காக செய்யவில்லை, தமிழர்களுக்காக தான் செய்திருக்கின்றோம். இதற்கு வேண்டிய அத்தாட்சிகள் எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கின்றது. இப்பொழுது நான் டேபிள் பண்ணுகின்றேன். யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய 8 மாவட்டங்களிலும் 97,232 விண்ணப்பங்கள் இதுவரையும் கிடைத்திருக்கின்றன. நாங்கள் செப்டம்பர் மாதத்திலும் அடுத்த மார்ச் மாதத்திலும் ஜெனீவாவுக்கு போகின்ற போது எங்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமாக சொல்லுகிற விஷயங்களில் இந்த எல்லா விஷயங்களும் உள்ளடக்கப்பட வேண்டும். வலிகாமம் வடக்கிலே காணிகளை விடுவிக்கிற அதே வேகத்தோடு மன்னாரிலும், புல்மோட்டையிலும், பொத்துவிலும், பல இடங்களிலும் இருக்கிற ஏனைய இடங்களிலும் இன்னும் படை முகாம்கள் மக்களுடைய பிரதேசங்களை வேலியிட்டு மறைத்து வைத்திருக்கிற நிலவரம் மாற்றப்பட வேண்டும். காணாமல் போனவர்களை கண்டறிவதற்காக பல கூட்டங்கள், ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டாலும் இன்றைக்கு அதால் எந்த ஒரு காணாமல் போன ஒரு நபரையும் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது. இதுக்கப்பால் அரசாங்கம் ஒரு பக்கம் அவர்களுக்கு மரண அத்தாட்சி பத்திரம் கொடுப்பதாக சொல்லுகிறீர்கள். இன்னொரு பக்கத்தால் காணாமல் போனோர் சம்பந்தமான ஒரு தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்கப் போவதாக சொல்லுகின்றீர்கள். இன்றைய காலகட்டத்தில் இவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது நிச்சயமாக அரசாங்கத்துக்கும் முப்படையினருக்கும் தெரியும். இன்னும் 2 வருட காலம் தற்காலிகமான காணாமல் போனவர்களுக்கான அனுமதி பத்திரத்தை வழங்கி காலத்தை நீடிக்காமல் இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக அரசாங்கம் விரைவாக இவர்களுக்கு என்ன நடந்தது, இவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்றதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை மக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு காலங்களுக்குரிய கட்டிடங்கள் கொழும்பு கோட்டையில் அமைய பெற்றிருந்தாலும் ஜனாதிபதி மாளிகை முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த மாளிகை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமாகும். போர்த்துகேயர் மற்றும் ஒல்லாந்தர் காலங்களில் தேவாலயங்களாக இந்த கட்டடம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட கொழும்பு வரைபடத்திலும் இந்த கட்டட தொகுதியை காணக்கூடியதாக உள்ளது. ஒல்லாந்தர் ஆட்சியில் இருந்த ஆளுநர் ஜெராட் வென் அன்கல்பீக் இந்த காணியில் புதிய கட்டடம் ஒன்றை நிர்மாணித்ததுடன் அந்த கட்டடம் ஆளுநர் மாளிகையாக பெயரிடப்பட்டது. பிரித்தானிய ஆட்சியில் இந்த மாளிகை பிரித்தானிய ஆளுநரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமாக அமைந்ததால் 1972ஆம் ஆண்டு வரை கோட்டை ஜனாதிபதி மாளிகை குயின்ஸ் ஹவுஸ் அல்லது ராணியாரின் இல்லம் என அழைக்கப்பட்டது. ஆரம்பம் முதல் 32 ஆளுநர்களுக்கும் 7 ஜனாதிபதிகளுக்கும் வாசஸ்தலமாக அமைந்த இந்த மாளிகையை அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் புனரமைப்பு செய்துள்ளனர். இந்த மாளிகையை முதற் தடவையாக பயன்படுத்திய இலங்கை ஆட்சியாளராக ஆளுநர் வில்லியம் கொப்பல்லவ வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். அவர் இலங்கையின் முதலாவது ஜனாதிபதியாக பதவியேற்றதை அடுத்து ராணியின் மாளிகை ஜனாதிபதி மாளிகையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இன்றும் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிடுவதற்கு வருகை தந்திருந்தனர். இந்த படிக்கட்டுகளை பயன்படுத்தும் போது வழமையாக ஜனாதிபதி வலதுபுறமாக பயணிப்பார். வெளிநாட்டிலிருந்து வருகை தரும் அரசு தலைவர்களும் வலதுபுறமாக இந்த படிக்கட்டுகளை பயன்படுத்துவதுடன் ஏனைய அனைவரும் தமது பயணத்திற்காக இடப்புறத்தை பயன்படுத்துகின்றனர். ஜனாதிபதி மாளிகையில் உள்ள பௌத்த வழிபாட்டு தலைமை இது. இங்கு புராதன ஓவியங்கள் பலவற்றை காணலாம். பிரித்தானிய ஆட்சியின் கீழ் இந்த மாளிகை நிர்மாணிக்கப்பட்ட போது மின் விசிறிகள் பொருத்தப்பட்டதுடன் இதில் காணப்படுகின்ற மர வேலைப்பாடுகளும் இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கின்றன. மண்டபத்தில் இருக்கும் விருந்துபசாரங்களுக்கு பயன்படுத்துகின்ற உபகரணங்களும் பிரித்தானிய ஆட்சிக்குரியது. சில காலத்திற்கு முன்னர் மக்களின் பயன்பாட்டிற்காக மாளிகைக்கு பின்புறத்தில் திறந்து வைக்கப்பட்ட கோர்டன் பூங்காவும் ஜனாதிபதி மாளிகையின் ஒரு பகுதியாகும். பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட ஜனாதிபதி மாளிகையை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை காலை 9 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை மக்கள் பார்வையிட முடியும். பிரித்தானிய உயரஸ்தானிகர் ஜேம்ஸ் டாரிஸ் யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் செய்தார்.
வடக்கில் மத்திய அரசினால் முன்னெடுக்கப்படும் சமாதானம் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதே அவரின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். யாழ்ப்பாணத்திற்கு இன்று காலை விஜயம் செய்த பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜேம்ஸ் டாரிஸ் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடினார். வடமாகாண முதலமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சமாதானம் ஏற்படுவது சம்பந்தமாகவும் சமாதான நடவடிக்கைகள் எவ்வளவு தூரம் நன்மை பயந்து இருக்கின்றது என்பது சம்பந்தமாக விசாரித்து அறிந்து கொண்டு செல்கின்றார். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. ஒன்று, எங்களுடன் கலந்து ஆலோசிக்காது நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதும் செயல் திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதும் எங்களுக்கு பிரச்சனைகளை தருகின்றன என்பது சம்பந்தமாக பல விடயங்களை அவர்களுக்கு எடுத்து கூறினேன். எங்களுக்கு போதுமான அளவு சுயாட்சிக்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். இதன்போது வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிராக கொண்டுவரப்படவிருந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு இருந்தது உண்மை. ஆனால் தற்போது அது கைவிடப்பட்டதாக கேள்விப்படுகின்றேன். இருக்கிற 38 பேரும் கை உயர்த்தி இவர் தான் குற்றவாளி என்று சொன்னாலும் அவர் குற்றவாளியாக முடியாது. அவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு குற்றம் இருந்தேன். இதேவேளை பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜேம்ஸ் டாரிஸ் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனையும் இன்று சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது மத்திய அரசினால் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து உயர்ஸ்தானிகர் இன்று சம்பூருக்கு சென்று மேல்குடியேற்றப்பட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டார். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்தின் உயர்ஸ்தானிகர் ஹெனிஸ் வாக்கர் நெடகூன் சம்பூரில் 2ஆம் கட்டமாக மீள்குடியேற்றப்பட்ட மக்களை இன்று சந்தித்து தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இதேவேளை அசாதாரண சூழ்நிலையின் போது பாதிக்கப்பட்ட சம்பூர் ஸ்ரீ முருகன் வித்தியாலயத்தையும் உயர்ஸ்தானிகர் பார்வையிட்டார். தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் உயர்ஸ்தானிகரிடம் எடுத்துக் கூறியதாக சம்பூர் மக்கள் தெரிவித்தனர். சுவிஸ் நாட்டின் உயர்ஸ்தானியர் சம்பூருக்கு விஜயம் செய்திருந்தார். எங்களுடைய மக்களுடைய 2ஆம் கட்டமாக குடியேறிய மக்களுடைய நிலையினை கேட்டறிவதற்காக அங்கிருந்து வருகை தந்தவர்கள் மீண்டும் ஸ்ரீமுருகன் வித்தியாலயத்துக்கு சென்றார்கள். ஸ்ரீமுருகன் வித்தியாலயம் உடைவிட்டு இப்பொழுது தகரக்கொட்டில் குழந்தைகள் படிப்பதையும் பார்த்துவிட்டு இதற்குரிய நடவடிக்கை எமது அரசின் ஊடாக உங்களுடைய மக்களுக்கு நிறைய உதவிகளை நான் செய்வேன் என்று கூறிக்கொண்டு சென்று விட்டார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார். National security can only be secured if there is justice. நீதி சமத்துவம் இருந்தால் மாத்திரமே தேசிய பாதுகாப்பு பாதுகாக்கப்பட முடியும். அத்துடன் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் தொடர்பிலும் கூட சில பிரிவுகள் குறித்து சிந்திக்க வேண்டும். காணிகள் தமிழ் மக்களிடத்திலோ அல்லது உரிமையாளர்களிடத்திலோ இன்னும் விடுவிக்கப்படாமை குறித்தும் அரசு நடவடிக்கை எடுக்கப்படாமை குறித்தும் சில மக்களிடத்தில் வெவ்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. இவற்றை விடுவிப்பதானது தேசிய பாதுகாப்புக்கு ஒருபோதும் குந்தகம் விளைவிக்காது. எனவே அரசானது உரிய சிரத்தை எடுத்து இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். இலங்கையின் தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய பரிணாமத்திற்கு வித்திட்ட MTV MBC ஊடக வலையமைப்பின் சிரச டிவி என்ற தனது 18வது அகவையில் கால் தடம் பதிக்கின்றது. ஆயிரத்து 1998 ஆண்டில் மக்களின் அலைவரிசையாக தோற்றம் பெற்ற சிரச தொலைக்காட்சி புதிய பரிணாமங்களில் நிகழ்ச்சிகளை வழங்குவதில் முன்னிலை வகித்தது. කතන්දරේ සහ හරි පුදුමයි. இலங்கை நேயர்களுக்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச தரத்திலான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை விருந்தாக்கும் சிரசு தொலைக்காட்சி சிரசு சூப்பர் ஸ்டார் ரியாலிட்டி நிகழ்ச்சியினை இலங்கையில் அறிமுகம் செய்திருந்தது.
අභිෂේක කරවන ඒ තරුව ප්‍රදීප් රංගන Sirasa Superstar Season 6 winner Gaia Narosha Pamarunse Ingipana. And for one perfect moment மக்களுடன் நெருங்கிய தொடர்பினை பேணும் சிரசு தொலைக்காட்சி மக்கள் இடர்களினால் அல்லலுறும் சந்தர்ப்பங்களில் நேசக்கரம் நீட்டவும் அனர்த்த நிவாரணங்களை வழங்கவும் பின்னிற்பதில்லை. අපි මේ අවස්ථාවක් කරගන්නවා ශ්‍රී ලංකාවේ සියලුම සහෘද இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் எமது நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஒரு நீண்ட பயணம், அதே போன்று சிரமமான ஒரு பயணம். இந்த பயணத்துடன் நீங்கள் பங்காளராக எம்முடன் கைகோர்த்திருந்தீர்கள். நாம் கொண்டாட்ட வைபவங்களை ஏற்பாடு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நாட்டின் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு தொலைக்காட்சி அலைவரிசை என்ற வகையில் மக்களோடு நாம் எமது 18வது அகவை பூர்த்தியை கொண்டாடுகின்றோம். இந்த மகிழ்ச்சியை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது? மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் இதனை கொண்டாடுவதே சிறந்த முறையாகும். ජනතාවට සතුට දැනෙන සතුටු හිතෙන දේවල් ක්‍රියාත්මක කිරීමේ சிரசு டிவியின் 18வது பிறந்த தினத்தை முன்னிட்டு விவசாயிகளின் உற்பத்திக்கு பெரும் பங்களிப்பு செய்து வந்த மெதவாச்சி தம்மென்னாவ வாவியை புனரமைப்பு செய்யும் திட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளது. 200 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த வாவி கவனிப்பாரற்று காணப்படுவதால் அதனை நம்பி வாழும் 300 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நிதியமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை நேற்று பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் இன்று கருத்து தெரிவித்தனர். முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை அரசாங்கத்துக்கு பாரிய பிரச்சனையாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் பல தடவைகள் கூடினர். அதேபோன்று அரசாங்கத்துக்குள் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களும் பல தடவைகள் கூடி பேசினர். ஏன் பல தடவைகள் இவ்வாறு ஒன்று கூடினர்? இதில் உள்ள பாரதூரமான விடயங்களை கலந்துரையாடி இதனை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர முடியாமல் போகும் என்பதனால் அவ்வாறு செயற்பட்டனர். எமது செய்தி தற்போது அரசாங்கத்துக்கு சென்றுள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணை அமைச்சர் ஒருவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்டது. கடந்த பொதுத் தேர்தலின் போது மக்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிகாரத்தை வழங்கவில்லை, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் அதிகாரத்தை வழங்கவில்லை. பொறுப்பு வாய்ந்த அரசியல் கட்சி என்ற வகையில் எமக்கு தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டி ஏற்பட்டது. அதனாலேயே தேசிய அரசாங்கத்துக்கு சென்றோம். 2 வருடங்களுக்கு நாம் அதற்காக உடன்பட்டோம். எனவே பொறுப்பு வாய்ந்த கட்சி என்ற வகையில் நாட்டை அபிவிருத்தி செய்யவே நாம் முயல்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களின் கீழிருந்து மக்கள்வாதிகள் என்ற நாடகத்தை நடிக்கின்றனர். இந்த நாடகத்தை அம்பலப்படுத்தும் தேவை எமக்கு இருந்தது. அரசாங்கத்துக்குள் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் வரி அதிகரிப்பு மற்றும் நிவாரண குறைப்புக்கு எதிராக பேசுவதற்கு இருந்த தூய்மையான சந்தர்ப்பங்களை நாம் இல்லாமல் செய்துள்ளோம். அரசியல் ரீதியில் அவர்களை நாம் நிர்வாணமாக்கியுள்ளோம். ராஜ்ய பலய போத்தகன යනවා කිව්ව 3/2 அதிகாரத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளதாக கூறும் அரசாங்கத்தின் முதலாவது அதிர்வு ஆரம்பித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தாலும் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக வாக்களித்தனர். அதேபோன்று மக்கள் விடுதலை முன்னணியும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியுடன் இணைந்து நிதியமைச்சர் தொடர்பிலான நம்பிக்கை இல்லை என்பதனை தெளிவாக கூறியுள்ளது. இது 2020ஆம் ஆண்டு வரை செல்லும். எனவே 2020ஆம் ஆண்டாகும் போது பொதுத் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிடம் திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். ஏனென்றால் எம்மிடம் சிலருக்கு அது தெரியாது. 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற பட்டியலை யார் தயாரிக்கப் போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற பட்டியலை தற்போதைய ஜனாதிபதியை தயாரிப்பார். ආණ්ඩුව කියනවා
145 வாக்குகளை பெற்று இதில் வெற்றி பெற்றதாக அரசாங்கம் கூறுகின்றது. அதாவது ரவி கருணாநாயக்க அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுபட்டுள்ளதாக நினைக்கின்றது. எனினும் அது ஒருபோதும் இல்லை. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சுறச் செய்த நிதி அமைச்சர் நம்பிக்கையில்லா பிரேரணையில் வெற்றி பெற்றாலும் இந்த நாட்டு மக்கள் உண்மையில் மனச்சாட்சியின்படி வெற்றி பெறவில்லை. நேற்று மஹிந்த ராஜபக்ச சபையில் இருக்கவில்லை. மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் அண்மையில் விகாரைகளுக்கு சென்று சத்தமிட்டார். எனினும் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்புக்கு வரவில்லை. வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக அவர் நாள் வாக்களித்திருக்கலாம். நேற்று நம்பிக்கையில்லா பிரேரணையும் போதும் கை நழுவினார். அதில் கையொப்பமிடவும் இல்லை. அவர்களின் ஒப்பந்தம் உள்நாட்டுக்கும் தெரிய வந்துள்ளது. மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் கணக்காய்வாளர் நாயகத்திடம் வழங்குமாறு கோப் எனப்படும் பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு அறிவித்துள்ளது. கோப் குழு முன்னிலையில் இன்று அவர் ஆஜரான போது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கி இந்த தகவல்களை பெற்றுக் கொடுக்கவில்லை என கணக்காய்வாளர் நாயகம் கோப் குழுவிடம் அறிவித்தால் மத்திய வங்கி ஆளுநர் இன்று கோப் குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜப்பானை நோக்கி இன்று காலை புறப்பட்டுச் சென்றார். ஜப்பானில் வசிக்கும் இளைஞர்களின் அழைப்பின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜப்பானுக்கு விஜயம் செய்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்ற அவர் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை அங்கு தங்கியிருக்க உள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்யும் சில நிகழ்வுகளிலும் முன்னாள் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். அத்துடன் இந்த விஜயத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித அபேகுணவர்தன, விமல் வீரவங்ச, தெஹிவெளி கல்கிசே மேயர் தனசிரி அமரதுங்க ஆகியோரும் இணைந்து கொண்டுள்ளனர். அரசு நிதியை முறையற்ற விதத்தில் கையாண்ட குற்றச்சாட்டின் பேரில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று ஆஜராகியிருந்தார். 2010ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கமநெகும திட்டத்தின் நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்தியதாக பிரதான 3 குற்றச்சாட்டுகள் பெசில் ராஜபக்ச மீது சுமத்தப்பட்டுள்ளது. உள்ளக விமான சேவைகளுக்காக 15 கோடியே 54 லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளமை முன்னாள் அமைச்சர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் ஒன்றாகும். இந்த காலப்பகுதியில் ராணுவம் மற்றும் விமானப்படை உறுப்பினர்களில் 150 பேரை தனது தனிப்பட்ட தேவைக்காக அமர்த்தி அவர்களின் சம்பளம், கொடுப்பனவுகள் மற்றும் ஏனைய செலவினங்களுக்காக 26.5 கோடி ரூபாய் பணத்தை கமநெகும ஒதுக்கீட்டின் மூலம் செலுத்தியதன் ஊடாக அரசு நிதியை முறையற்ற விதத்தில் கையாண்ட குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சரிடம் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவருக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ 3 வாகனங்களுக்கு மேலதிகமாக 14 வாகனங்களை பயன்படுத்தி அவற்றுக்காக 5 வருடங்களுக்குள் 200 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் செலவீனம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பிலும் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்டுள்ள இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நிதியமைச்சின் முன்னாள் செயலாளர் PB ஜெயசந்திர உள்ளிட்ட 10 பேரும் இன்று பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகியிருந்தனர். අද නීතිඥ මාත්තුරු අපේ වෙනුවෙන් නීති තර්ක වගේක් තමයි ඉදිරිපත් වුණේ. இன்று சட்டத்தரணிகள் எமது சார்பில் சட்ட தர்க்கங்களை முன்வைத்தனர். அதேபோன்று குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன. எமது சட்டத்தரணிகள் தொடர்பில் எமக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. சட்டப்பூர்வமாக பதில் வழங்க நாம் தயாராக உள்ளோம். නීති අනුකූලව උත්තර දෙන්න අපි සූදානම්. ඉතින් බලමු ඉතින් අපිව කරලියට ගෙන්න ගන්න ඕනේ මේ කට්ටිය. අපි පැත්ත කරගෙන හැදුවට බෑනේ, ඉඩ දෙන්නේ නැහැනේ අපිට. வெலிமடை யகலராவ தமிழ் வித்தியாலயத்தில் கட்டட வசதியின்மையால் மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். 1936ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட வெளிமடை யகலஹராவ தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் வரை கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சுமார் 300 மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த பாடசாலையில் உள்ள சில கட்டிடங்களின் கூரைகள் இடிந்து விழுந்துள்ளமையை காண முடிகின்றது. கூரைகள் சீரின்மையால் மழைக்காலங்களில் வகுப்பறைக்குள் நீர் தேங்கி நிற்பதுடன் மாணவர்கள் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. 1936 கட்டப்பட்டது. அது இன்னொன்னும் நடக்கல. தகரம் ஓட்டையா இருக்குது. ஸ்கூல்ல பங்குகள்ல பிள்ளைகள் படிக்கிறதுக்குள்ள மழை காலத்துக்கு நனைஞ்சிட்டு பிள்ளைய படிக்குது. எப்படியும் 5 டியூசன் ஸ்கூல் பிள்ளைகள் இங்க படிக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப பாலடைஞ்சு உடைஞ்சி நிறைய சேதமா கிடக்கு. இதுல பிள்ளைகள் படிக்கும்போது சில நேரம் மழைகள் வரும். மழை வர்ற நேரம் எல்லாம் நனைஞ்சி பிள்ளைகள்லாம் பார்க்கக்குள்ள சகதியா தான் ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு வரக்குள்ள இருக்குங்க.
பாடசாலை கட்டடத்தின் சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டு உடைந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இவ்வாறான அபாயத்தின் மத்தியிலேயே மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தெரிவித்தும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பாருங்க, எங்க பிள்ளையெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு தான் அனுப்புறோம். செவருக்கு எல்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்குது. நாங்க பயமா தான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். எந்த நேரம் பார்த்தாலும் எங்களுக்கு பயமா தான் இருக்குது. அதனால இது யாராவது இது செஞ்சு கொடுங்க. டெஸ்ட் இன்னிங்ஸ் ஒன்றில் சொந்த மண்ணில் அதிக ஓட்டங்களை குவித்த இங்கிலாந்து விக்கெட் காப்பாளர் என்ற சிறப்பை ஜானி பேரிஸ்டோ பெற்றுள்ளார். இலங்கைக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அவர் 167 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் விளாசினார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் போஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திப்போம் 10:45 பிரதான செய்திகளில். வணக்கம்.